பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்க தானே? அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏன் துக்கமா இருக்கிற மகனே, மகளே, ஏன் துக்கமா இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஒன்றும் பயப்படாத, நான் தான் கூட இருக்கிறேன்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் கூட இருந்தா நமக்கு பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. நம்ம எதை குறித்தும் அங்கலாய்க்க தேவையில்லை. வேதத்துல 23ஆம் சங்கீதம் என்பது ஒரு விசேஷமான சங்கீதம். அது கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று ஆரம்பிக்கும். அதாவது கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என் மெய்ப்பன், நான் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளைப் போல. அப்ப அவர் என்னை நடத்துவார், போஷிப்பார், என்னை பாதுகாப்பார் என்பதாக கர்த்தரை மெய்ப்பனாகவும் நம்மை ஒரு ஆடுகளாகவும் வர்ணித்து சொல்லப்பட்டாரு. சிலர் என்ன நினைப்பாங்க, இயேசு உலகத்துல இருந்தபோது ஆடு மேய்ச்சார் அப்படின்னு. இயேசு ஆடெல்லாம் மேய்க்கல. அவர் தன்னை நல்ல மெய்ப்பனாக வெளிப்படுத்தினார். நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்ன காரணம், ஆடு மேய்க்கிறவங்களை மெய்ப்பன் எப்படி ஆடுகளை நடத்துகிறாரோ அதே விதமாய் நான் உங்களுக்கு நல்ல மெய்ப்பனா இருப்பேன்னு சொன்னாரே தவிர, இயேசு உலகத்துல இருக்கும்போது ஆடெல்லாம் மேய்க்கல. தவறா புரிந்து கொள்ளாதங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி தாவீது ஒரு காலத்தில் ஆடு மேய்க்கிற மெய்ப்பனாய் இருந்தார். தனக்கும் ஆடுகளுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை வச்சுதான், கர்த்தர் எனக்கு மெய்ப்பனா இருக்கிறார், நான் அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகளைப் போல இருக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். அதுல ஒரு வசனம் பாருங்க, அதுல 4வது வசனம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஒரு அற்புதமான வார்த்தை. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஒரு மெய்ப்பன் இஸ்ரவேல்